வெள்ளை வெளியேறு இருக்கக்கூடிய அரிசியிலிருந்து, வெள்ளை நிறத்தினுடைய பாலில் இருந்து, வெள்ளை கலர் உப்பில் இருந்து, வெள்ளை சர்க்கரையில இருந்து, வெள்ளை பிராய்லர் கோழியில இருந்து, வெள்ளை கலர் மைதா வரைக்கும் அத்தனையிலும் பிரச்சனை இருக்கிறது. கோதுமை மிகச்சிறந்த தானியம், நமக்கெல்லாம் தெரியும். கோதுமையில பல்வேறு நல்ல சத்துக்கள் இருக்கிறது. ஆனா அதே மைதாவாக மாத்துறதுக்கு எத்தனை அட்டூழியம் பண்றாங்க. அந்த கோதுமையை 8 மணி நேரம் குளோரினேட்டட் வாட்டர்ல ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பென்சைல் பெராக்சைடு நாமெல்லாம் வெள்ளச்சட்டை போடுறதுக்காக அந்த பஞ்சை மேலும் வெளுப்பாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனத்தை தான் போட்டு அந்த கோதுமையை மேலும் வெளுப்பாக்குறாங்க. வெளுப்பாக்கி கடைசியில் அதை வெள்ளை வெளியேறுன்னு ஒரு மைதாவாக்குறாங்க. நண்பர்களே, கிட்டத்தட்ட 40% நல்ல பொருட்களை கோதுமையிலிருந்து விலக்கி குப்பையில போட்டுட்டு மீதி 60% அழுக்கு வெள்ளையை நமக்கு மைதாவாக படைக்கிறார்கள். இதெல்லாம் நான் சொல்றது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்ற விஷயம் இல்லை. அத்தனையும் இணையத்தில் இருக்கிறது, அத்தனையும் அறிவியலில் பொதிந்து இருக்கிறது. முடிந்தவர்கள் போய் படித்து பாருங்கள். அந்த மைதா நமக்கு அவசியமா என்று. இன்றைக்கு பெருவாரியான குழந்தைகள் விரும்பக்கூடிய அத்தனை உணவுகளிலும் அடிப்படையான பொருள் மைதா தான். அது நூடுல்ஸா இருக்கட்டும், பீஸாவா இருக்கட்டும், பிரெட்டா இருக்கட்டும், பர்கரா இருக்கட்டும், எல்லாத்திலும் இந்த மைதா தான். இதெல்லாம் தாண்டி நான் பல இடங்களில் தமிழகத்தில் பயணித்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லா ஊர்களையும் நிரவி இருக்கக்கூடிய ஒரு உணவு, சொல்ல போனா தமிழ்நாட்டின் தேசிய உணவா கூட அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க. அத்தனை ஊர்லயும் பரோட்டா, எங்க பார்த்தாலும் எல்லா நேரத்திலும் கிடைக்கக்கூடியது அந்த பரோட்டா. அந்த பரோட்டாவுடைய அடிப்படை பொருள் இந்த வெள்ளை மைதா தான். இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்க, இத்தோடு நிறுத்தல. மைதாங்கிறது குளோரினேட்டட் வாட்டர்ல ஊற வச்சு வெளுக்க வச்சு மாவாக்குற பொருள் மட்டும் கிடையாது. அதை தாண்டி பரோட்டாவுக்காக இப்படி நீளமா இழுக்கணுமா, இல்ல ரொட்டிக்காக மேல உப்பணுமான்னு 2 காரணத்துக்காகவும் அதில் மைதா பொருளை மைதால பல்வேறு ரசாயன உப்புக்களை சேர்க்கிறாங்க. இப்படி சேர்க்கக்கூடிய ரசாயன உப்புக்கள் ஒவ்வொன்றும் உடம்புக்குள்ள போய் என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது மைதா. இன்னொரு நல்ல விஷயத்தை ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்கள். மைதாவில் இருக்கக்கூடிய மிக கேடான ஒரு பொருளுக்கு பேர் அலாக்சான் பேர். அந்த அலாக்சான் நேரடியாக சர்க்கரை வியாதியை தரக்கூடியது. சர்க்கரை வியாதிக்கான ஆராய்ச்சிகள் பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மூலிகைக்கு உதாரணமா சிறுகுறிஞ்சான்ல இல்லைன்னா ஒரு வேங்கைப்பட்டையில சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் அப்படின்னா அதை உடனடியாக நோயாளிக்கு கொடுக்க முடியாது. அதை ஆய்வு மூலமாக நிரூபிக்கணும் அப்படின்னா எலிகளிடம் கொடுத்து பார்த்து எலிக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தினா அடுத்தாப்புல மனிதருக்கு வரலாம். அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வரணும். அப்ப எலிக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் எலியில சர்க்கரை வியாதி உள்ள எலியை எடுக்கணும். அப்ப எலிக்கு சர்க்கரை வியாதியை வர வைக்கணும்னா அந்த எலிக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு விட்டு 40 வயசுக்கு நாயா திரிய விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சர்க்கரை வியாதி வர வரைக்கும் காத்திருக்க முடியாது. அதுக்கு மறுநாளே அதுக்கு சர்க்கரை வியாதி வந்தா தான் அதுக்கப்புறம் அந்த மருந்தை கொடுத்து சோதிச்சு பார்க்க முடியும். அப்படி மறுநாளே அதுக்கு சர்க்கரை வியாதி வர வேண்டும் என்றால் எலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷன் பேரு அலாக்சான். அலாக்சான் இன்டியூஸ்டு டயபெட்டிஸ்ல உன்னோட ப்ராடக்ட் இப்படி வேலை செய்துங்கிறதா மருத்துவத்துறையில கேட்கக்கூடிய, மருந்து அறிவியல் துறையில் கேட்கக்கூடிய கேள்வி. நேரடியாக கணையத்தினுடைய ஐலட் செல்ஸை தாக்கி இன்சுலின் சுரக்காமல் செய்யக்கூடிய ஒரு தன்மையை அலாக்சான் கொண்டிருக்கிறது. அந்த அலாக்சானை நாம் சாப்பிடக்கூடிய பரோட்டாவின் மைதா கொண்டிருக்கிறது.